இப்போது ஆரி ஒர்க்குக்கு பேசிக்காக என்னெல்லாம் தேவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரேம் வேணும். ஸோ என்ன சைஸ் ஃப்ரேம்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வுட்டில் வாங்குறது சில நேரம் இந்த மாதிரி பிரேக் ஆயிரும். பிரேக் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி செல்லர் டேப்பு ஏதாவது ஒரு டேப் வச்சு ஒட்டிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உடஞ்சிட்டேன்னு தூர போட வேண்டாம். நம்ம எந்த இடத்துல எதாகுதோ நம்ம அந்த இதை வந்து பிரேக் பண்ணதை ஒட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீடில்ஸ், இதை நான் முன்னாடியே உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த 4 நீடில் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேறு ஒன்றும் தேவைப்படாது. எக்ஸஸாக வேணுனாலும் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ சிசரு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஜரி த்ரெட்டு. ஸோ இது வந்து சின்ன சைஸு, இது வந்து ரொம்ப ரேட் 10 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீ பெருசு இருக்குது. இது வந்து நான் திருநெல்வேலியில் ஒரு கடையில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ரேட்டு வந்து 40 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதுலேயுமே வந்து வேறு கலரும் வருது. நான் கோல்டு கலர் டிஃபால்ட்டாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில்க் த்ரெட்டும் கிடைக்கி. ஸோ சில்க் த்ரெட் இது வந்துட்டு ஒரு பண்டிலோட ரேட்டு வந்து 15 ரூபான்னு நான் வாங்கியிருந்தேன். ஸோ நிறைய கலர் நம்ம என்னென்ன ப்ளவுஸு எதுக்கு பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம ஒன்று ஒன்றா வாங்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயின் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து சும்மா ஹோல்சேலாக வாங்கினேன். ரேட் எவ்வளோன்னு ஞாபகம் இல்லை. மொத்தமாக கேட்கும் போது கம்மியாக இருக்கும். ஸோ இதிலே நிறைய டைப் இருக்குது. இதோட சின்ன சைஸ்லேயும் வரும் ஒவ்வொரு இதுவும். இன்னொன்று இந்த கலக்க நெருக்கவும் வரும், சிலது கலக்கையும் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய டைப் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். ஆனால் இதோடது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கல்லோட சைஸ் வந்து சிறுசு. அடுத்து ஃபேப்ரிக் ப்ளூ, நான் சும்மா 2 வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ட்ரேசிங் பேப்பர். நான் வந்து ஒரு டிசைன் ட்ரா பண்ணுறேன்னா ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எந்த மெட்டீரியலில் போடுறோமோ அதில் அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வரைவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜர்தோசி. ஸோ ஜர்தோசிலே நிறைய டைப் கிடைக்கி, நிறைய கலர் கிடைக்கி. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு வந்து கலர் டிஃபால்ட் என்னாலும் இதை வச்சுருக்கேன். நம்ம வேறு கலர்னாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வாங்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு இதுவும் நமக்கு தனியாக கிடைக்கி. இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ளவுஸுக்கு அர்ஜெண்ட்டாக போடணும், இன்னொன்று பர்ஃபெக்டாக அழகாகவும் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி அவங்களே ஆரி ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அந்த எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணுமோ அந்த டிசைன் என்ன பிடிக்கோ அதை அப்படி இந்த மாதிரி வாங்கி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், தச்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணுமோ ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமாட்டி இந்த மாதிரியாக லேஸும் கிடைக்கும். ஸோ நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கிறதுக்கு என்னென்ன கலர் பிடிக்கி, என்ன சைஸில் வேணும் எல்லாம் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்படி ஸ்டோன்லேயும் கிடைக்கிது. ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் வந்து தச்சிக்கலாம். இல்லை ஆரி ஒர்க் மாதிரியும் அந்த ஊசி யூஸ் பண்ணியும் நம்ம இதை வந்து ப்ளவுஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய கலர் கிடைக்கி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 1 மீட்டர் 2 மீட்டர்னு அந்த மாதிரி அளவில் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து குட்டி குட்டியாக சின்னதாக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம விருப்பப்படி வாங்கிக்கலாம். இது வந்து அவசியம்னு கிடையாது, நமக்கு என்னென்ன பிடிக்கும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பீட்ஸ். இது வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்குது. ஆனால் இது வந்து தண்ணி பட்டால் 4 பட கருப்பாகி கலர் போயிடும். ஸோ அதனால் நான் இது ரொம்ப வாங்க விரும்ப மாட்டேன். ஸோ சும்மா ஜஸ்ட்டு வாங்கியிருக்கேன். இந்த சுகர் பீட்ஸு இது வந்து கலர் அந்தளவுக்கு போகாது. ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து எப்போவுமே டிஃபால்ட்டாக நான் வாங்கி வச்சுருப்பேன். ஸோ இது உங்களுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமாக வேணும்னாலும் பெரிய பேக்கெட்டில் 120 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சு ஹோல்சேல்ஸில் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து இப்படி கோல்டு ஒரு மாதிரி கலர் கொடுத்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் கலர் அந்தளவுக்கு போகிறதில்ல. ஸோ இதுவும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதிலே வந்துட்டு வேறு டைப்பு, ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உப்பி இருக்கும். ஸோ இதுவும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்ஸை இதே மெட்டீரியலில் இந்த மாதிரி டியூப் மாதிரி கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் பெரிய டியூப்பு. ஸோ இது வந்து கலர் ரொம்ப போகாது. ஸோ இதே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் பாசி. ஸோ ஒயிட் கலர், இது கொஞ்சம் பெரிய பாசி, நமக்கு எங்கே பார்த்து இது வச்சுக்கணுமோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மல்டி கலரில் வந்து இந்த மாதிரி ஒட்டுறது, இது வந்து தச்சுக்க முடியாது, ஒட்ட தான் முடியும், இதில் எந்த ஹோலும் கிடையாது. ஸோ சும்மா நம்ம எந்தெந்த இதுக்கு வைக்கணுமோ, ஸோ மல்டி கலர் வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், வாங்காமல் இது வாங்க வேண்டாம். ஸோ அதனால் இது வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று கிடைக்கி ப்ளவுஸில் நம்ம கையில் இல்லைன்னா நெக்கில் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக வச்சு தைக்கவும் செஞ்சுக்கலாம், ஒட்டிட்டு தைச்சிட்டா நல்லாயிருக்கும், நிற்கும். ஸோ அதனால இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுவும் அப்படி தான், ஜஸ்ட்டு கம் போட்டு ஒட்டிக்கணும், அவ்வளோதான். இல்லை ரெட் கலர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து கோபி மாடலு. ஸோ இது வந்து நமக்கு 2 ஓட்டை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தைச்சிக்கலாம். ஸோ எல்லாமே நான் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா நம்ம அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சது வாங்கிக்கலாம், வேறு தேவை இல்லைன்னா பத்தலைன்னா வாங்கிக்கலான்றதுக்காக குறைய வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் அப்படி தான், ஸ்டோன் நல்லா க்ளோ ஆகும். ஸோ இது ரொம்ப சீப் ரேட்டாக இருந்ததுனால நான் இதை வாங்கிட்டேன். இது நம்ம எதாவது ஒட்டணுமோ ஒட்டிக்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான், நல்லா க்ளோ கொடுக்கும், அதனால் இந்த இது வாங்கியிருக்கேன். பட்டு இது ஒரு பீட் தான், நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளார் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுக்கும், அதனால் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் இது கொஞ்சம் பெருசு, இந்த இதில் இது கொஞ்சம் பெருசு, ரொம்ப அவசியமாக இருந்ததுன்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ரொம்ப யூஸ் பண்ண ஆசைப்பட மாட்டேன். சரி, இன்னும் சில இதுக்கு வந்து ரொம்ப வாஷ் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு நான் இதை வாங்கிட்டேன். ஸோ இதை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான், இந்த மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்படியே எல்லாம் வாங்கினால நமக்கு பிடிச்சதான் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஹாட் க்ளூ கன்னு நான் வந்து வச்சுருக்கேன், இது வந்து நெசசரி கிடையாது தான். ஆனாலும் சில இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இந்த கம் வச்சு ஒட்டுறோம் ப்ளவுஸில் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக லைஃபாக நிற்கும், அந்த ஸ்டோன் எதுவும் விழாதுன்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சமிக்கி ஒர்க்கு. ஸோ சமிக்கி ஒர்க் பண்ணுறதுல இது வந்து 2-3 டைப் கிடைக்குது, இது நான் வச்சுருக்கிறது ஒரு டைப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். ஸோ சில இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு குழிவாக இருக்கும், அதாவது இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்கக்கா, உள்ளே கொஞ்சம் குழிவாக இருக்கும், மேலே ஃப்ளார் மாதிரி விரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டைப்பு இதில் வந்து இதோட கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இது வந்து மல்டி கலர் வாங்கியிருக்கேன், என்னென்னது நம்ம யூஸ் பண்ணணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக. ஸோ இது நான் இவ்வளோ தான் ஆரி ஒர்க்குக்கு தேவையானது. இது எல்லாமே தேவைன்னு கிடையாது, நமக்கு என்ன டிசைன் போடணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்து நீங்களும் வாங்கிக்கலாம்.